பிரதமர் மோடியை தான் சந்தித்ததிலிருந்து மதிமுக கூட்டணி மாறப்போவதாக வதந்திகள் பரவுவதாக கூறியுள்ள துரை வைகோ, ரஷ்யா போரில் சிக்கியுள்ள மாணவரை மீட்க பிரதமரிடம் தான் கோரிக்கை விடுத்ததாகவும் திமுக கூட்டணிக்கு என்றும் விசுவாசமாக இருப்பேன் எனவும் விளக்கமளித்துள்ளார். நாம் எங்கே எந்த கூட்டணியில் இருந்தாலும் நன்றி விசுவாசத்தோடு உழைப்பவர்கள். அதில் 1000 கட்டுக்கதைகளை 1000 பொய் செய்திகளை ஏடுகள் வெளியிடலாம். என் மகன் மந்திரியாவதற்காக மத்தியிலே பிரதமரை பார்த்தான். அட முட்டாள்களே, அவன் ரஷ்ய நாட்டிலே அடைவிட்டு கிடக்கின்ற ஒரு தமிழ்நாட்டு மருத்துவக் கல்லூரி மாணவனை உக்ரைன் போர்க்களத்துக்கு அனுப்ப போகிறார்கள், போனால் அவன் சாவது உறுதி, காப்பாற்ற மாட்டீர்களா என்று ஒவ்வொரு தலைவர் வீட்டிற்கும் சென்று அந்த தாய் தந்தை கதறி அழார். துரை வைகோ அறிந்த மாத்திரத்திலேயே திங்கட்கிழமை என்று பிற்பகலிலே நேரம் ஒதுக்கி தந்தார் நரேந்திர மோடி பிரதமர். அவரிடம் போய் சொன்னார், இந்த கிஷோர் சரவணன் மட்டுமல்ல, நூற்றுக்கணக்கான மாணவர்கள் ரஷ்யாவிலே இப்படி சித்திரவதைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், எல்லோரையும் விடுவித்துக் கொண்டு வர வேண்டும். ஆக தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய பல குடும்பத்தினர் தங்கள் பிள்ளைகளை மீட்டுக் கொண்டு வர அவனை அணுகி இருக்கிறார்கள். இதைத்தான் அவன் கடமையாக மனிதாபிமானத்தோடு கடமையாக செய்து கொண்டிருக்கிறான். அதற்குள்ளாக மதிமுக கூட்டணி மாறும், எழுதிய விரல்கள் அழுகி போகும்.